இந்த படத்துல வந்து குரு சோமசுந்தரம் அவர் தான் நடிச்சிருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய பாராட்டணும். ஏன் அப்படின்னா உலக மகா குடிகாரன்ல அவரு ஒருத்தருங்கிற அளவுக்கு ஒரு ஒரிஜினலா உண்மையா நடிச்ச மாதிரி இருந்தது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே குடிச்சிட்டு தன் மனைவிக்கு கன்ஃபுல் பண்ணி ஒன்னா இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே அவர் முழுக்க பாத்தீங்கன்னா குடிக்கிறது மட்டுமே, நிறைய வேலை செய்யற இடத்துலயும் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்காவும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல என்டர்டைன்மெண்டா எங்கேஜிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி மாறிச்சு. ஆனா இந்த காலகட்டத்துக்கு அது இந்த படம் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா முக்குக்கு டாஸ்மார்க் இல்லாம இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் பக்கத்துல ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் டாஸ்மார்க் வைக்கலாம்னு சொல்லி முடிச்ச காரணத்துக்காண்டியே ஸ்கூலுக்கு போற வழியிலலாம் 500 இடையில வந்து அவ்வளோ டாஸ்மார்க் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எங்களை குடிக்காதீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற கேட்ட விதமா இருக்கட்டும். அதே நேரத்துல கோட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்களா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு என்னன்னா இந்த படத்துல முழுக்கவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து குடிகாரங்கள் சைட்ல இருந்து என்ன மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ் வரும், அந்த அடிஷன் ஆகி ஓவரா இதாகிறதுனால ஒரு அடிஷன் அதாவது எப்படின்னா மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அது விருப்பமே இல்லாம போய் ஒரு 2 மாசம் அங்க 3 மாசம் கம்பல்சரியா இருக்கணும். அதுல அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அங்க என்ன மாதிரிலாம் நடக்குது, அதை எப்படி மறந்துட்டு திருப்பி மறுவாழ்வு வாழ்றாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்னே சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஹாப்ல நிறைய காமெடி, நிறைய என்டர்டைன்மெண்ட், எங்கேஜிங்கா இருக்கும், நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாப் அப்படியே பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சோகமா ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல அழ வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் நிறைய குடிச்சிட்டு அந்த ஃபேமிலியை இம்பாக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், குழந்தைங்க படுற கஷ்டமா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு செம்ம ஒரு அழவே கூடாதுன்னு போனா கூட அந்த இடத்துல அழுக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதுல வந்து இந்த படத்துல வந்து ஒரு 2-3 இடத்துல மைனஸ் தெரிஞ்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து செகண்ட் ஹாப் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ரெண்டாவது வந்து அவன் ஒய்ஃப் வந்து அவனை விட்டுட்டு நீ திருந்தவே மாட்டையா, திருப்பியும் போய் குடிச்சிட்டு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு தனியா நானே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போற டைம்ல வேற ஒருத்தர் வந்து ஜாயின்ட் ஆகும்போது அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது வேற மாதிரி போர்ட்ரேட் ஆயிருமோ, இந்த படத்தோட டோட்டல் கான்செப்டுமே வேற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. மிஸ்கின் சார் இடையில இப்ப கூட மன்னிப்பு கேட்டதா நான் இது பண்ணேன் சீரியஸாவே. ஏன்னா இந்த படம் வந்து குடிக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணி எடுத்த படம் கிடையாது. குடிச்சா அதுவும் மிடில் கிளாஸ்ல இருந்து 24 ஹவர்ஸும் குடிக்கும் போது அவன் ஃபேமிலி எந்த லெவல்ல மோசமா போகுது, திருப்பி அதே இது குடிக்காம இருக்கும்போது அவன் ஃபேமிலி எந்த அளவுக்கு வாழுதுங்கிறத காட்டுறதுக்காண்டிதான் நீங்க கூட சொல்லலாம். இதுல எனக்கு 2-3 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அவன் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான், அதுல அடிஷனும் ஆகி அதுல இருந்து ஒரு 2-3 மாசம் சென்டர்ல போய் இருந்துட்டாலும் வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலைகள் அவனை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்படுத்தும் போது அடுத்த நிமிஷமே அவன் மைண்ட் வந்து டாஸ்மார்க் அங்கதான் போய் உட்காரணும் அப்படிங்கிறது தோணுது பாத்தீங்களா. அதையே ரொம்ப பெருசா சொல்லலாம். எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்த காமெடியில ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அப்படின்னா, ஒருத்தன் ஆல்ரெடி ரெட் ஷர்ட் அப்படி ரெட்டுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இதுல தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க அந்த சென்டர்ல இருந்து. அந்த டைம்ல வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஏதோ ஒரு மாதிரி ஆவான். அப்ப அவன் சொல்லுவான், நான் ஃபர்ஸ்ட் வந்து தம் அடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் கோக் குடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் ஸ்னேக்லாம் விட ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கே புரியல. கோக் குடிக்கிறதெல்லாமா தப்புடா, அது கூட ஒரு அடிஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து லாஸ்டா வந்து அவனுக்குமே புரியாம கோக் குடிக்கிறதுலாம் தப்பு இல்ல தம்பி, வா தம்பி அப்படின்னு கூப்பிடும் போது ஒருத்தர் சொல்லுவாரு, அதே அது கோக் இல்லடா கொக்கைன்றா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் ஒரு இது இருக்கும், ஓ அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது எப்படின்னா சென்னை ஸ்லாங்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் முழுக்கவே ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப எங்கேஜிங், இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஆனா வெற்றி படமா அமையுமாங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா நல்ல விஷயங்களை நல்ல விதமாவே சொன்னாலும் நல்லபடியா ஏத்துக்கிற ஆளுங்க நம்ம கிடையாது. அதனால கொஞ்சம் டவுட் தான். அதையும் தாண்டி எனக்கு வந்து குரு சோமசுந்தரம் அவங்களும் அது கூட நடிச்ச ஹீரோனையும் உண்மையிலே பாராட்டணும். அவ்வளவு ஒரு சூப்பரான ஆக்டிங்னே சொல்லலாம். அவரு ஒரிஜினலாவே உண்மையாவே இந்த எனக்குலாம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து உண்மையாவே குடிக்கிறாங்களோ, குடிகாரனாவே மாறிட்டாரா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு இருந்தது அவரோட ஆக்டிங்கு. ஸோ அந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு சமுதாயத்துக்கு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ரொம்ப அழகான ஒரு படமா நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்துல எனக்கு இன்னொரு விஷயமும் பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, நான் மட்டுமா குடிக்கிறேன், என்னைய பத்தி நோயாளிங்கிற இந்த உலகமே குடிக்கதாயா செய்யுது அப்படின்னு சொல்லும் போது தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க பெரிய பெரிய பணக்காரவங்க கொண்டுமே குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேஷனுக்காக குடிக்கிறாங்க, நீங்க ஃபேமிலியை நடுத்தருல நிப்பாட்டிட்டு குடிக்கிறையா
அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நிறைய டிஃபரன்சியேஷன் இருந்தது, நிறைய விஷயங்கள் புரிதல் இருந்தது. எப்படி அதுல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் நான் கட்டிங் ஆரம்பிச்சேன்டா, இப்போ வந்து பார்த்தேன்னா ஃபுல்லுக்கு மேல போய்கிட்டே இருக்குடா, என்னால அது இல்லாம இருக்க முடியாம கை கால்லாம் நடுங்குற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. படம் கண்டிப்பா இந்த காலத்துக்கு தேவையான படம், ரொம்ப அழகான படம், ரொம்ப வித்தியாசமான ஒரு காணல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும், மிஸ் பண்ணிடலாம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.